in the midst of all these troubles, how can we live a trouble-free life? இது இவ்விதமாக இருக்குமாயின் இவைகள் மத்தியில் கலக்கமற்ற ஒரு வாழ்க்கையை எப்படி நாம் செய்ய இயலும்? Is it possible to live a trouble-free life? கலக்கமில்லாத ஒரு வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்றால் அது சாத்தியமா? Money cannot solve all the problems of man. பணம் மனுஷனுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இருக்க முடியாது. And health and wealth and money and material, these things cannot really solve all problems in our life. நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறதே அனைத்து பிரச்சனைகள், இவைகளை பணம், ஆஸ்தி, சுகம், ஆரோக்கியம் இவைகள் தீர்வு காண முடியாது. So then, how can we live a trouble-free life? அப்படியானால் கலக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி செய்யறது? One day, we read in the Bible, a woman called Martha, she was so much troubled and worried about many things. வேதத்தில் வாசிக்கிறோம், மார்த்தாள் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் ஒரு நாள் அநேக காரியங்கள் நிமித்தமாக கவலைப்பட்டவளாக இருந்தாள் என்று வாசிக்கிறோம். She went to Jesus with all her troubles and problems. தன்னுடைய பிரச்சனைகள், பாரங்களோடு கூட இவ்வளவு இயேசு வண்டியில் ஓடுகிறாள். Then Jesus told what was the solution to all her problems. இயேசுவோ அவருடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, பரிகாரம் என்பதை சொல்கிறார். And we will turn to Luke chapter 11, 41 and 42. And Jesus answered and said unto her, Martha, Martha, thou art careful and troubled about many things, but one thing is needful, and Mary hath chosen that good part, which shall not be taken away from her. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களில் வாசிக்கும் போது இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே, மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Maybe Jesus may be calling your name and saying, and thou art careful and troubled about many things this morning. ஒருவேளை இயேசுவும் கூட உன்னை பார்த்து அழைத்து, நீ இந்த காலை வேளையில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாயே என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கலாம். After mentioning that, Jesus says the solution to that. இதை சொன்ன பிற்பாடு இதற்குரியதான விடையை, பதிலை இயேசு கொடுக்கிறார். But one thing is needful. தேவையானது ஒன்றே. What is that needful thing? அந்த தேவையானது என்ன? Mary had chosen that good part. மரியாளோ அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். What was that Mary had chosen? மரியாள் தெரிந்து கொண்டது என்ன? We read, Mary sat at Jesus' feet and heard his word. மரியாளோ இயேசுவின் பாதபடியிலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தாள். So, sitting at the feet of Jesus is different from hearing the word of God from Jesus. இயேசுவின் பாதபடியிலே உட்கார்ந்திருப்பது, இயேசுவின் வார்த்தைகளை கேட்பது, இவைகளுக்கிடையே வித்தியாசங்கள் இருக்கிறது. Mary had chosen that good part. What is that good part? Sitting at the feet of Jesus and hearing his word. இந்த நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டால் அந்த நல்ல பங்கு என்ன? இவ்வளோ இயேசுவின் பாத அண்டையிலே உட்கார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தார். Sitting at the feet of Jesus is different from sitting in the presence of God. இயேசுவின் பாதபடியிலே உட்கார்ந்திருப்பது என்பதுக்கும் இயேசுவின் சமூகத்திலே உட்கார்ந்திருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. Many of us may be praying in the presence of God. அநேக தெய்வ சமூகத்துக்கு போய் அங்கு ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். I think many of us, we do not sit at the feet of Jesus. நான் நினைக்கிறேன் நம்மில் அநேகர் இயேசுவின் பாதபடியில் இருப்பதில்லை. What is the meaning of sitting at the feet of Jesus? இயேசுவின் பாதபடியில் உட்கார்ந்திருத்தல் என்றால் அர்த்தம் என்ன? In our spirit, we take the lowest, humblest place in life, giving the highest place for Jesus, yielding and submitting to the will and plan of God. நம்முடைய ஆவியிலே எளிமையான, மிகவும் தாழ்மையான ஒரு கோலத்துக்கு அல்லது ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு இயேசு
எல்லா உயர்வையும் எல்லா கனத்தையும் கொடுத்து அதற்காக நம்மையே அர்ப்பணிப்பதுதான். So sitting at the feet of Jesus means taking the lowest place, humblest place in the presence of God. இயேசுவின் பாதபடியிலே உட்கார்ந்திருப்பது என்றால் அவருடைய சமூகத்துக்கு சென்று மிகவும் எளிமையான தாழ்மையான ஒரு இடத்தை நமக்கென்று எடுத்துக் கொள்வதுதான். Giving the highest place for Jesus. எல்லாவற்றுக்கும் மேன்மையான உன்னதமான இடத்தை இயேசுவுக்கு கொடுப்பது. Yielding and submitting to the will of God. தேவனுடைய சித்தத்துக்கென்று அப்படியே ஒப்பு கொடுத்து சமர்ப்பிப்பது. So many dear children of God spend time in the presence of God. Many of them say, I prayed but speak to me. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருப்பதுண்டு. அவர்கள் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நானோ ஜெபித்து கொண்டுதான் இருந்தேன், இயேசுவோ என் கூட பேசவே இல்லை என்று சொல்கிறார்கள். If Jesus did not speak to you, beloved ones, we have not sat at the feet of Jesus. We may sat in the presence of Jesus, but not at the feet of Jesus. இயேசு உன்னோடு பேசவில்லை என்றால் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்திருந்தாய், ஆனால் இயேசுவின் பாதத்தண்டையில் உட்காரவில்லை. இயேசுவின் பாதம் என்றால் என்ன? So, sitting in the presence of God, you may pray, but He may not speak. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவர் பேசாது இருக்கக்கூடும். But when we sit at the feet of Jesus, He will speak to us. ஆனால் இயேசுவின் பாதாண்டையிலே உட்கார்ந்திருந்தால் அவர் நம்மோடு கூட பேசுவார். We may keep quiet. நம்ம அமைதியா இருக்கலாம். Be still and know that I am God. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். Beloved ones, there is a sweet experience in spiritual life. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இனிமையான ஒரு வாழ்வு உண்டு. Maybe in our beginning of our Christian life, we have been speaking in our prayer so much to Jesus. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்ப கட்டத்தில் இயேசுவண்டையில் போய் அதிகமான வார்த்தைகளை பேசி கொட்டிக் கொண்டிருப்போம். But as we grow in spiritual life, we will learn to sit at the feet of Jesus. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வளர இயேசுவின் பாதத்தண்டையிலே போய் உட்கார்ந்து கொள்ள கற்றுக்கொள்வோம். I already mentioned sitting at the feet of Jesus means taking the humblest, lowest place in the presence of God. இயேசுவின் பாதபடி என்றால் ஏற்கனவே நானும் சொல்லிவிட்டேன், தேவ சமூகத்தில் போய் மிகவும் எளிமையும் தாழ்மையுமான அந்த இடத்தில் அமர்ந்து கொள்வது. In that state, beloved ones, Jesus will speak more to us. And we may speak very less, or we may not speak. We just sit at His feet. அந்த இடத்துக்கு வரும்போது இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்ந்திருப்போம். இயேசு நம்மோடு அதிகமாக பேசிக் கொண்டிருப்பார், நாம் மிகவும் குறைவாக பேசக்கூடிய இடத்தில் இருப்போம். ஒருவேளை அவர் அதிகமாகவே பேசுவார், நாம் அமைதலாக இருந்திருப்போம். Those who choose, those who learn to sit at the feet of Jesus alone can choose the best in life. இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் தங்கள் வாழ்க்கையிலே சிறந்தவைகளை தழுவிக் கொள்வார்கள். Kindly listen, let me say it again. Those who learn to sit at the feet of Jesus alone, they can choose the best in life, as Mary did. இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் தங்களுடைய வாழ்க்கையில் மரியாள் செய்தது போல அவர்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்வார்கள். Those who learn to sit at the feet of Jesus only can give their best to Jesus also. இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் தங்களுக்குள் இருக்கிற நல்லதை சிறந்ததை எடுத்து இயேசுவுக்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். Do you want to give the best of your life for Jesus? உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்தவைகளை எடுத்து இயேசுவுக்கு அப்படியே கொடுக்க நீ வாஞ்சிக்கிறாயா? What is the best way to spend the rest of your life? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இஞ்சி மீதியாக இருக்கிறதே இவைகளை சிறந்தவைகளாக செய்யக்கூடியது எது? What is the best way to spend rest of your life? உன்னுடைய வாழ்க்கையின் மீதி பகுதிகளை சிறந்தவைகளாக செலுத்தக்கூடிய வழிகள் எது? That is to choose what Mary chose. மரியாள் எதை தெரிந்து கொண்டாலோ
அதையே நாமும் தெரிந்து கொள்வது மூலமாகத்தான் Mary chose to sit at the feet of Jesus and to hear his word. மரியாளோ இயேசுவின் பாதத்தண்டையிலே போய் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இருந்து விட்டார். In other words, one word from the mouth of Jesus is satisfying and inspiring for all of my life, all of our life. மறு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவிடத்திலிருந்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே வார்த்தை போதும் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும், என்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் திருப்தியும் உற்சாகத்தை ஊட்டக்கூடியதாகவே அமைந்துவிடும். This morning, did you hear the voice of Jesus? இந்த காலை வேளையில் இயேசுவின் சத்தத்தை நீ கேட்டாயா? You may say, no, Jesus didn't speak to me. ஒருவேளை நீ சொல்லலாம், இல்ல இயேசு என்கிட்ட பேசலையேன்னு சொல்லலாம். Beloved ones, that is not true. பிரியமானவர்களே, அது உண்மை அல்ல. He is waiting to speak to us. அவரோ உன்னோடு பேசும்படியாக காத்துக்கொண்டே இருக்கிறார். But we must be willing to come to the feet of him and to listen to his voice. ஆனால் நாமோ அவருடைய பாத அண்டையில் வந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படி மனம் உவந்து இருக்க வேண்டும். Look at the humility of Mary of Bethany. பெத்தானியாவில் இருக்கிற மரியாளுடைய தாழ்மையை பாருங்கள். In another place we read, she went in John chapter 12 we read, Jesus went to the feet of Jesus. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசுவின் பாத அண்டைக்கு போனார். One thing we find outstanding about Mary of Bethany, 3 places we read about Mary of Bethany, all the 3 places we read, Mary was at the feet of Jesus. பெத்தானியாவில் இருக்கிறதான மரியாளை குறித்து வாசிக்கிறோம். இவளை குறித்து அழகான காரியம் என்ன தெரியுமா? 3 இடங்களில் இவளை பற்றி வாசிக்கிறோம். வாசிக்கிற 3 இடங்களிலும் இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தண்டையிலே போய் உட்கார்ந்து கொண்டார். Oh, I heard there were saints in the past, I don't know now, who lived on their knees more than on their feet. நான் இவ்விதமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்திய நாட்களில் அல்ல, முந்தின நாட்களில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் அநேக பேர் தங்களுடைய கால்கள் ஊந்தி கால்களிலே நடந்து வாழ்கிறதல்ல, முழங்காலிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கடத்தினவர்கள் உண்டா? Here in John's Gospel chapter 12 verse 3 we read again Mary at the feet of Jesus doing something very humble service. இங்கு யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தண்டையில் இருந்து மிகவும் தாழ்மையும் எளிமையுமான ஒரு சேவையை ஊழியத்தை செய்வதை பார்க்கிறோம். She took the highest part of her body, her hair, and used for the service of the lowest part of the body of Jesus, the feet of Jesus. இவ்வளோ தன்னுடைய சரீரத்துக்கு இருக்கிறதான மிகவும் மேலே இருக்கிறதான பகுதியாகிய உச்சத்தில் இருக்கிறதான தலைமயிரை எடுத்து இயேசுவின் மிகவும் சரீரத்தில் இருக்கிற தாழ்ந்த பகுதியாகிய அவருடைய பாதத்தை அவர் தடைத்து அதை சேவை பண்ணுகிறார். As we know, the hair of a woman is called the glory of her. தலைமயிர் ஸ்திரீயானவளுக்கு மகிமை என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். So she took the highest part of her body, her glory, for the lowest part of the body of Jesus for his service. இவரை சேவிக்க வேண்டும் என்று தன்னுடைய சரீரத்திற்குள் இருக்கிறதான மேலான தன்னுடைய சரீரத்தின் தலைமையை எடுத்து இயேசுவின் மிகவும் தாழ்மையும் எளிமையுமான சரீரத்தின் அவயமாகிய பாதத்தில் இருந்து சேவிக்கிறார். So many want to serve God, but they don't know how to serve God. அநேகர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கோ எப்படித்தான் செய்வதென்று தெரிகிறதில்லை. For serving Jesus, humility is needed. இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கு தாழ்மை அவசியம். Because Jesus is very humble. ஏனென்றால் இயேசு மிகவும் தாழ்மை உள்ளவர். For humble Jesus, only humble people can serve him. தாழ்மை உள்ள இயேசுவை தாழ்மையுள்ளவர்கள் தான் சேவிக்க முடியும். We read in the 3rd verse, John 12:3, then took Mary a pound of ointment of spikenard, very costly,
and anointed the feet of Jesus and wiped his feet with her hair, and the house was filled with the odor of the ointment. அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தில் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. She brought an alabaster box full of precious ointment. இவளோ வெளியேற பெற்ற கலகமில்லாத நலதம் என்கிற தைலத்தின் ஒரு ராத்திரி அல்லது ஒரு பொட்டியை கொண்டு வந்தாள். And broke that alabaster box and poured it at the feet of Jesus. அவளோ அந்த பொட்டியை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே அப்படியே ஊற்றிவிட்டாள். This is the true service for Jesus any one of us can do. நம்மில் யாராவது இயேசுவுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் சால சிறந்ததான சேவை இதுதான். She brought a box, alabaster box of very precious ointment. இவ்வளோ வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்கிறதான ஒரு தைல புட்டியை கொண்டு வந்தாள். She did not open the cork and open the bottle and poured it. No, she broke the bottle and poured at the feet of Jesus. இவ்வளோ அந்த மாத்திரத்தில் அந்த புட்டியுடைய மூடியை மெதுவாக திறந்தோ அந்த கார்க்கை வேகமாக அகற்றி அப்படி அல்ல வந்ததில் அவளோ அப்படியே அந்த புட்டியை உடைத்ததை ஊற்றிவிட்டாள். Our body can be compared to an alabaster box. நம்முடைய சரீரம் இருக்கிறது அல்லவா, அதை இந்த தைல புட்டிக்கு ஒப்பாக சொல்லலாம். Our life can be compared to an alabaster box. நம்முடைய வாழ்க்கையை இந்த நலதம் என்கிறதான தைல புட்டிக்கு ஒப்பாக சொல்லலாம். We must bring our life to the feet of Jesus. நாமோ நம்முடைய வாழ்க்கையை எடுத்து அப்படியே இயேசு வண்டியில் கொண்டு வர வேண்டும். And that should be full of divine love ointment, precious ointment full of perfume. அது வெளியேற பெற்றதான நறுமண சுகந்த வாசனை வீசக்கூடியதான வெளியேற பெற்ற அன்பினாலே நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். Our heart should be filled with divine love. நம்முடைய உள்ளம் எல்லாம் தெய்வீக அன்பினாலே நிரம்பினதாக இருக்க வேண்டும். It is the precious ointment. அது வெளியேற பெற்ற தைலம். Our love should not be for the world. நம்முடைய அன்பு நேசம் உலகத்துக்கு இருக்கக்கூடாது. Our love should not be for sin of the world. நம்முடைய அன்பு உலக பாவத்துக்காக இருக்கக்கூடாது. Our love divine love should not be for any man or woman. நம்முடைய தெய்வீக அன்பானது எந்த ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ என்று இருக்கக்கூடாது. Our love should be full of perfume. நம்முடைய அன்பு அது நறுமணம் வீசக்கூடியதாக வாசனை உள்ளதாக இருக்க வேண்டும். That is God's love, Calvary's love. அதுதான் தேவ அன்பு, கல்வாரி அன்பு. She didn't want to give this ointment for any man. இந்த தைலத்தை எந்த மனுஷனுக்கும் கொடுக்க இவளுக்கோ விருப்பமே இல்லை. She did not want to sell that ointment for money. இந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பணத்துக்காக கிரயம் பண்ணவும் அவளுக்கு விருப்பம் இல்லை. She wanted to give wholly for Jesus. அதை எடுத்து முழுமையாய் இயேசுவுக்கே கொடுத்து விடும்படியாக அவள் வாஞ்சித்தாள். This morning Jesus is speaking to you and to me. இந்த காலை வேளையில் இயேசு உன்னிடத்திலும் என்னிடத்திலும் பேசுகிறார். Dear child of God, will you be a Mary today? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ மரியாளாக இருப்பாயா? Bring the alabaster box this morning to the feet of Jesus. இந்த காலை வேளையில் அந்த கலங்கமில்லாத நலதம் என்கிறதான தைல பொட்டியை இயேசு வண்டியில் கொண்டு வா. Let our heart be full of Calvary's love. நம்முடைய உள்ளமெல்லாம் கல்வாரி அன்பினால் நிரம்பி இருக்கட்டும். Let our thoughts all be full of Calvary's love. நம்முடைய எண்ணமெல்லாம் கல்வாரி அன்பினாலே நிரம்பட்டும். Our body, our feeling all filled with that Calvary's love, that ointment. நம்முடைய சரீரம், உணர்ச்சிகள், நமக்குள்ள அனைத்துமே கல்வாரி அன்பினாலே அந்த தைலமாய் அது நிரம்பட்டும். And she brought it and poured at the feet of Jesus. இவளோ அதை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றிவிட்டாள். We must bring
all that we have, our love, our devotion, our desire, everything that is in us, we must bring to Jesus and offer as a perfume of praise and sacrifice. நாமோ நமக்குள் இருக்கிறதான நம்முடைய எல்லாவற்றையும் அன்பு நேசம் அனைத்தையுமே ஒரு பலியாக வாசனை வீசக்கூடிய ஒரு காணிக்கையாக இயேசு முன்னிலே கொண்டு வந்து அவரை ஊற்றிவிட வேண்டும். After she poured at the feet of Jesus, what did she do? இயேசுவின் பாதத்தில் அவள் ஊற்றின பிற்பாடு அவள் செய்தது என்ன? She with her long hair wiped the feet of Jesus. அவள் தன்னுடைய நீண்ட தலைமயிரை வைத்து இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். Then the fragrance came to her head. அப்பொழுது அந்த வாசனை அவளுடைய தலையில் ஏறிற்று. From the feet of Jesus, now fragrance came to the head of Mary. இயேசுவின் பாதத்தில் இருக்கிற அந்த வாசனை இப்பொழுது இயேசுவின் இந்த மரியாளுடைய தலைக்குள்ளாக வருகிறது. What does we learn from that? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்ன? When we learn to sit at the feet of the Lord and pour our life to Him, இயேசுவின் பாதத்தண்டையிலே உட்கார கற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவனையே அவருக்குள் ஊற்றிவிடும் போது our head, our thoughts will become fragrant. நம்முடைய தலை, நம்முடைய சிந்தை வாசனை வீசக்கூடியதாக மாறிவிடும். This morning, dear child of God, how are your thoughts? இந்த காலை வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? Are they fragrant, full of perfume for Jesus? நறுமணம் வீசப்பட்டதா, நறுமணம் உள்ளதாக, இயேசுவுக்காக வாசனை வீசக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறதா? When this fragrance was diffused all over the place, இந்த வாசனை அந்த இடம் முழுவதும் நிரப்பின போது, then in the 9th verse we read, John told 9, much people of Jews therefore knew that Jesus was there. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யூதரில் திரளான ஜனங்கள் இயேசு அங்கு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். Once on this text our beloved late pastor Philip Chandapilla preached. ஒரு முறை நம்முடைய இந்த குறிக்கப்பட்டதான வசன பகுதிகளை நம்மை விட்டு கடந்து சென்றதான பாஸ்டர் பிலிப் சாண்டப்பிள்ளை அவர்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். He asked this question to the congregation. சபையாரை பார்த்து இந்த கேள்வி அவர் வினாவினார். Much people of the Jews therefore knew that he was there. Wherefore? அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கு இருப்பதை அறிந்து, அப்பொழுது நல்ல therefore ஆனபடியால் much people of the Jews therefore knew that he was there. ஆனபடியால் யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கதை அறிந்து. So wherefore they knew that Jesus was there. ஆனபடியால் yes, Jesus was there. ஆனபடியால் என்று சொல்லும்போது இயேசு அங்கே இருப்பதை எப்படி அறிந்து கொண்டார்கள்? When it is written therefore, then we must look above or somewhere. Wherefore? இங்கு இதன் நிமித்தம் ஆனபடியால் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். What Pastor Philip Chandapillai preached was that because the fragrance was filled the house, therefore the Jews knew Jesus was there. பாஸ்டர் பிலிப் சாண்டப்பிள்ளை அவர்கள் விதமாக பிரசங்கம் பண்ணினார். அந்த நறுமணத்தின் வாசனை அந்த வீடு முழுவதும் நிரப்பினபடியால் இதனால் யூதர்கள் இயேசு அங்கே இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். Dear child of God, do the neighbors of your house, they get to know the perfume of grace and love of God, so that therefore they may come to know Jesus is in your house. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய கிருபை, அவருடைய அன்பு இவைகள் இந்த வாசனை உனக்குள் வீசுகிறபடினால் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் இயேசு இங்கு இருக்கிறார் என்று அறிந்து வந்திருக்கிறார்களா? How will your neighbors come to know that Jesus is in your house? இயேசு உன்னுடைய வீட்டில் தான் இருக்கிறார் என்பதை உன்னுடைய அயல் வீட்டுக்காரர்களுக்கு எப்படி தெரியும்? Here the Jews came to know Jesus was there because fragrance was coming out of that house. அந்த வீட்டிலிருந்து வாசனை வீசிக் கொண்டிருக்கிறபடினால் அந்த யூதர்கள் இயேசு இங்கேதான் இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். Mary poured that ointment at the feet of Jesus, and from there all over the fragrance was spread. மரியாளோ இயேசுவின் பாதத்தில் போய் அந்த தைலத்தை ஊற்றிவிட்டால் அங்கிருக்கிற அந்த வாசனை அந்த இடம் முழுவதிலும் போய் பரவிற்று.
Beloved ones, when your neighbors see Calvary's love filling your life, your behavior, your attitude, your conversation, your character, they will experience the perfume of God's love in your life and in your house, and they may come to know Jesus. பிரியமானவர்களே, உங்களுடைய அயலகத்தார்கள் உங்களுக்கு இருக்கிறதான கல்வாரி அன்பினால் நிறைந்திருக்கிறதான உங்களுடைய மனப்பக்குவங்கள், உங்களுடைய பேச்சுகள், உங்களுடைய சுபாவங்கள், இவைகளையெல்லாம் அவர்கள் கண்டறியும் போது இயேசு இங்குதான் இருக்கிறார் என்கிற அந்த வாசனை நிமித்தம் அவர்கள் வந்து விடுவார்கள். Oh dear child of God, one thing is needful for all of us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம் எல்லாருக்கும் தேவையானது ஒன்றே. That is to sit at the feet of Him and hear His word. அது அவருடைய பாத தண்டிலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பதுதான். When we fail to do the needful thing, then we will try to do the needless things and will bring worry and care. தேவையான காரியத்தை செய்ய தவறும்போது தேவையற்ற காரியங்களிலே நாம் செய்து கவலைகளின் பாரத்தையே கொண்டு வந்து குவித்து விடுவோம். When you fail to do what is needful, you have many needless things to worry about. தேவையான காரியத்தை செய்ய தவறும்போது இனி பாரம் சுமந்து கலக்கக்கூடியதான தேவையற்ற காரியங்களை நாம் செய்து விடுவோம். One thing, look at the emphasis of Jesus while mentioning that one thing is needful, and Mary had chosen that good part which shall not be taken away from her. இயேசுவோ எவ்வளவாக வலியுறுத்தி பேசுகிறார் என்று பாருங்கள். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Which shall not be taken away from her. அவரிலிருந்து அது எடுக்கப்படவே முடியாது. Your health one day will be taken away from you. உனக்குள் இருக்கிறதே உன்னுடைய ஆரோக்கியம் ஒரு நாள் வரும் உன்னை விட்டு போய்விடும். Your wealth will be taken away one day from you. உன்னுடைய ஆஸ்தி ஒரு நாள் உன்னை விட்டு போகும். Your family and friends all will be taken away from you when you die. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய நண்பர்கள் ஒரு நாள் மரண நாள் வரும் அவர்கள் உன்னை விட்டு போய்விடுவார்கள். Your name and fame all will be taken away one day from you when you die. நீ மரிக்கும் போது உனக்கு இருக்கிற பேரும் புகழும் கீர்த்தி எல்லாம் விட்டு போகும். Our talents to sing and to preach all will be taken away when we die. நாம் மரிக்கும் போது பாடக்கூடிய பிரசங்கிக்கக்கூடிய தாளந்துகள் எல்லாம் விட்டு போகும். But Jesus told one thing will not be taken away from me. What is that? ஆனால் இயேசுவோ விட்டெடுபடாதிருக்கிற ஒரு பங்கு என்று சொல்கிறார். அது என்ன? If we learn to sit at the feet of Jesus and hear His voice, even in heaven we will continue to sit at the feet of Him and will hear His voice. No man or devil will be able to take away that part from us. இயேசுவின் பாதத்தண்டையிலே உட்கார்ந்து அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்க கற்றுக்கொள்வோம் என்றால் நித்தியத்துக்கு போகும்போது அவருடைய பாதத்தண்டியிலே இருந்து அவருடைய வார்த்தையை கேட்போம். எந்த மனுஷனும் எந்த பிசாசும் அந்த நல்ல பங்கை நம்மை விட்டு பிரிக்கவே முடியாது. Dear child of God, may I plead with you, will you choose what Mary chose? அருமையான தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து பற்றி பிடித்து மன்றாடி கேட்கட்டும். இந்த மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நீயும் தெரிந்து கொள்ள மாட்டாயா? Oh, what a blessed, worry-free life it is. எவ்வளவு கவலையே அற்றதான ஒரு வாழ்வு இது. This world is full of Marthas. இந்த உலகத்தை பார்த்தால் மார்த்தாள்களால் தான் நிறைந்து இருக்கிறது. Worried and cared about many things. அநேக காரியங்களை குறித்து கவலையும் பாரமும் தவிப்பது. But God needs Marys to choose to sit at the feet of the Lord and to hear His word. தேவனுடைய பாதபடியை தெரிந்து கொண்டு அப்படி வார்த்தையே கேட்டுக்கொண்டிருக்கிற மரியாள்கள் உண்டோ என்று தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். Jesus told, Mary hath chosen the good part. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று இயேசு சொன்னார். It doesn't say by luck Mary got that good part. No. ஏதோ அதிர்ஷ்டம் அடித்தது மரியாள் அதை தெரிந்து கொண்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் சொல்லவில்லை. It doesn't say fortunately Mary got that good part. Fortunately. ஏதோ அதிர்ஷ்டவசமாக இவள் இந்த மரியாள் நல்ல பங்கை பெற்றுக் கொண்டால் சொல்லவில்லை. Right. So it doesn't say somehow it happened Mary to have this good part. No.
எப்படியோ காரியம் அமைஞ்சது, அதனால இந்த மாதிரியா நல்ல பங்கு தெரிந்து. Jesus told Mary has chosen that good part. மரியாள் இந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் நேசித்தார். It was not by chance but by choice. அது சந்தர்ப்பத்தினால் அல்ல, தெரிந்து கொள்வதின் அடிப்படையில். For every one of us we have a choice to make. நம் ஒவ்வொருவருக்கும் நாமே தெரிந்து கொள்ளப்படக்கூடியதான தெரிந்து கொள்ளுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. It is up to you and me to make the choice. அந்த தெரிந்து கொள்ளுதலை எடுப்பது என்னையும் உங்களை பொறுத்திருக்கிறது. We have a beautiful church in Canada, a place called Vancouver. வான்கூவர் என்கிறதான இடம் கனடாவில் இருக்கிறது. அங்க நமக்கு ஒரு அழகான சபை உண்டு. Beautiful church means a very good example for the whole world. அது அழகான சபை என்றால் முழு உலகத்துக்குமே ஒரு சாட்சியாய் சொல்லக்கூடிய ஒரு இடம். We have from many parts of the world believers, they are like one people. அங்கு உலகத்தில் பல பாகங்களில் இருந்து விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்களோ ஒரே ஆள் போல் இருப்பார்கள். No one has kept a television set. அவங்கள ஒருத்தர் வீட்டுல கூட டிவி கிடையாது. All of them got rid of the television set. எல்லாரும் டிவியை வீசிட்டாங்க. Nobody works on Sundays. ஒருத்தர் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவற விடுகிறது இல்ல. Nobody works. யாருமே ஞாயிற்றுக்கிழமை போய் வேலைக்கு போறதில்லை. They have chosen that type of work. அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் தங்களுக்கு தெரிந்து கொண்டாங்க. And no one works in the evenings. சாயந்திர வேலைகள்ல போய் யாரும் வேலை செய்ய போறதில்லை. So that they can have time for family prayers in the evening. அதனால சாயந்திர வேளையில குடும்ப ஜெபத்துக்கு தங்களை நேரத்தை ஒதுக்கணும்னு தெரிந்து கொண்டாங்க. Whether you believe it or not, Sunday morning the same crowd will come. The same crowd will be Tuesday evening for the cottage meeting. The same crowd will be Tuesday evening. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கு எவ்வளவு கூட்டம் வந்து நிக்குதோ அதே அளவு கூட்டம் தான் செவ்வாய்க்கிழமை காட்டேஜ் மீட்டிங்கோ அதே அளவு தான் வந்து இருப்பாங்க. And if you don't happen to come, your phone will be flooded with phone calls. What happened to you? What happened to you? ஒருவேளை ஒரு கூட்டத்துக்கு நீங்க போக தவறிட்டா போதும், உங்களுடைய போன் கால் அவ்வளவாய் அழைப்பு மணிகள் வந்து விழுந்து கொண்டே இருக்கும். Some of them immediately after the meeting they will come to your house. ஒரு கூட்டம் முடிச்ச உடனே உங்க வீட்டை தேடி வந்துருவாங்க. So even if some people have got little sickness, somehow they will go to meeting. யாருக்காவது கொஞ்சம் வியாதி வந்தா கூட போதும், அதை பொறுப்பட இது நிமித்தமா கூட்டத்துக்கு ஓடிடுவாங்க. Is there a Bible verse to say man goes to work and come back in the evening? மனுஷன் வேலைக்கு போய் சாயந்திரத்தில் திரும்பி வருவான் என்று வசனத்துக்கு ஆதாரம் உண்டா? Psalm 104 verse 23, man goeth forth unto his work and to his labor until the evening. 104 சங்கீதம் 23 வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். Man goeth forth unto his work and to his labor until the evening. Man goeth forth with it unto his work and to his labor until the evening. மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறார். புறப்படுகிறார். Tamil தப்பாய் போட்டு. So he goeth forth unto his work and to his labor until the evening. அவன் சாயங்காலம் மட்டும் தன்னுடைய வேலைக்கும் பண்ணைக்கும் போய் திரும்புகிறான். So it is true there may be exceptional cases in your life. உங்களுடைய வாழ்க்கையில விதி விலக்கா ஏதாவது காரியங்கள் இருக்கக்கூடும். Some emergency or situations maybe there you may have to work. I can't help. நீங்க சில அவசர சூழ்நிலைகள் நிமித்தமா சில வேலைகளில் ஈடுபட வேண்டியும் அது எந்த உதவி செய்ய முடியாத ஒரு அவசியமா இருக்கலாம். I cannot say you should never work in the evening. I cannot say that. சாயங்காலத்துக்கு அப்புறம் வேலையே செய்யக்கூடாது நான் சொல்ல வரேன். But there is a principle in the word of God. If our heart will cry out to God, accordingly God is able to grant the desire of your heart to come home in the evening, to have family prayers, to spend time with your children and to go for the meetings. ஒரு வேதத்தில் இதன் அடிப்படையில் வசன ஆதாரங்கள் ஒரு தத்துவம் இருக்கிறது. நீங்களோ இது நிமித்தமாக
வாஞ்சித்து உங்களுடைய உள்ளமெல்லாம் கதறும் என்றால் நீங்கள் உங்களுடைய வேலைகளை முடித்து குடும்ப ஜெபத்துக்கும் தனிப்பட்ட ஜெபத்துக்கும் சாயந்தரத்துக்கும் திரும்பி வரக்கூடியதான வழி தேவனே உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படியே செய்து விடுவார். Many people don't want God to have the first place, but money and material and preference is how much salary I will get, rather than whether it will help the spiritual life or not. அநேகருக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய வாஞ்சை விருப்பம் இல்லை. அவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தை முதலிடம் கொடுக்க மனதில்லாதபடி எவ்வளவு பணம் எனக்கு கிடைக்கும், எவ்வளவு சம்பளத்தை நான் தேடிக்கொள்ளலாம், இதைத்தான் அவர்கள் முன்னணியில் வைக்கிறார்கள். Remember, dear children of God, everything from your life will be taken away except what you do on this earth, sitting at the feet of the Lord and hearing His word. That will not be taken away from you even in eternity. அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியமானாலும் ஒரு நாள் வரும் உன்னை விட்டு எடுபட்டு போம். ஆனால் இயேசுவின் பாதடியிலே உட்கார்ந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த பங்கம் அது Verse 5, he always, night and day, he was in the mountains and in the tombs, crying and cutting himself with stones. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இவனோ அவன் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இரவு பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்கலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தார். He was a very, very busy man. இவன் மிகவும் அலுவலான மனுஷன். Always he was cutting and crying, climbing the mountain and coming down, and then going down to the tomb and then coming out, very busy. இவனோ கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டு மலைகளில் மேலேறுவான், கீழே இறங்குவான், கல்லறையில் மேல் இருப்பான், திரும்பமாக இறங்குவான். இவ்விதமாக மிகவும் அழுகுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். And finally one day Jesus met him. கடைசியாக ஒரு நாள் வந்தது, இயேசு இவனை சந்தித்தார். And then what happened? அப்பொழுது நடந்தது என்ன? I want all of you now to take Mark chapter 5 verse 15. All please take your Bible. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு எல்லாரும் உடைய வேத புத்தகத்தை எடுத்து திரும்புங்கள். Whatever language you have, we want to read it together. There is something interesting for you. It is edifying for your soul and my soul in that. உங்களுடைய பாஷை எதுவாக இருந்தாலும் அதில் வாசியுங்கள். அதில் ஏதோ ஒன்று உங்களுடைய ஆத்மாவுக்கும் என்னுடைய ஆத்மாவுக்கும் அது பரிசுத்த பக்தி விருத்தி அடைய செய்யக்கூடிய பகுதி அதுக்குள் இருக்கிறது. Mark chapter 5 verse 15, we are going to read loudly together. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் உரத்த சத்தமாய் வாசிக்க போகிறோம். Whatever language you have, let us read together. எந்த பாஷையாக இருக்கட்டும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 2 3. And they come to Jesus and see him that was possessed with the devils and had the legion, sitting and clothed and in his right mind, and they were afraid. What we find here, something beautiful happened to this man. இந்த மனுஷனுக்கு நடந்த இந்த காரியம் ஒரு அழகான ஒரு காரியமாக அமைந்தது. This madman couldn't do one thing. What was that? இந்த பைத்தியம் பிடித்தது போல இந்த மனுஷன் ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை. அது என்ன? He could climb up to the mountain. அவன் மலை ஏற முடியவில்லை. He could climb down to the mountain. அவன் மலைக்கு கீழே இறங்குகிறான். And he was able to go down to the tomb. அவன் கல்லறைக்கு கீழே இறங்குகிறான். He was able to cut himself. அவன் தன்னை தானே காயப்படுத்திக் He was கொண்டான். able to cry. அவன் கூக்குரலிடுகிறான். He could run. அவன் ஓட முடிகிறது. What was the one thing he couldn't do earlier? அவன் செய்யக்கூடாது இருக்கிறதான ஒரு காரியம் என்ன? He couldn't sit. அவனால் உட்கார முடியாது. Some of our people are like the madman of Gadara. நம்மில் சிலர் கூட அந்த கதிரேனை நாட்டில் இருக்கிறதான அந்த பைத்தியக்கார பிடித்த மனுஷன் போல இருக்கிறார். After Jesus met him, he was found sitting at the feet of Jesus. இயேசு இவனை சந்தித்த பிற்பாடு இப்பொழுது ஜனம் பார்க்கிறது இப்பதான் உட்கார்ந்து இருக்கிறான். He was found sitting at the feet of Jesus. இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்ந்து இருக்கிறார். They were afraid. அவர்கள் பயந்தார்கள். And they found he was in the right mind. இவன் இப்பொழுது சரியான புத்தி தெளிந்திருப்பதை கண்டார். Now the man of Gadara, he is no more a madman, but he is
into the right mind. How did people come to know? இப்பொழுது கதரேன இந்த மனுஷன் இப்பொழுது பைத்தியக்காரன் அல்ல, இப்பொழுது தெளிந்த புத்தி உள்ளவன் என்று இந்த கதரேன நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எவ்விதமாக அறிந்து கொண்டார்கள்? How did the people come to know he was in the right mind? இவன் சரியான மனதில் இருக்கிறான் என்று எப்படி ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள்? He was sitting at the feet of Jesus. இயேசுவின் பாதத்தண்டையில் இவர் உட்கார்ந்திருந்தான். Before that he didn't have time for that. முன்னே இதுக்கு அவனுக்கு நேரமே கிடையாது. Now there are modern Pentecostals, so many madmen of Gadara. No time to sit at the feet of Jesus. They have so much time to do this and that. Very, very busy. இன்றைக்கு நவீன பெந்தேகோஸ்தே ஜனங்களுக்கு இந்த கதரினா நாட்டில் இருக்கிறதான இந்த பைத்தியக்காரன் போலதான் அவர்கள் எப்பொழுதும் அளவலாக இருக்கிறார்கள். இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்வதற்கு நேரமே கிடையாது. Early morning get up. அதிகாலை எழுந்துவார்கள். As soon as get up, brush the teeth, go to work. காலையில் எழும்பி பல்கள் துளக்கி உடனே வேலைக்கு ஓடுவார்கள். And then for the overtime. அடுத்து அதிகம் ஓவர் டைம் பண்ணுவார்கள். And the part time. அடுத்து இன்னும் அதிகம் and the double time. Oh, whatever time. இப்படி நிறைய நேரங்கள் எடுத்து வேலை செஞ்சுட்டு and come back home, no time for anything, just to sleep. அந்த வீட்டுக்கு வந்தா eat and sleep. வீட்டுக்கு திரும்பி வந்தா சாப்பிட்டு தூங்கதான் வேற நேரம் கிடையாது. You are a mad man of Gadara. நீதான் அந்த கதரினா நாட்டில் இருக்கிறதான பைத்தியம் பிடித்த மனுஷன். You are climbing up and down and running and full of pain. You cut yourself. மேலே ஏறுகிறாய், கீழே இறங்குகிறாய், உன்னெல்லாம் காயப்பட்டு அவ்வளவு வேதனையோடு இருக்கிறாய். This madman had no time to sit at the feet of Jesus. இந்த பைத்தியம் பிடித்த மனுஷனுக்கு இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார முன்னே நேரம் இல்லை. When people saw that this madman was sitting, they were afraid. இந்த பைத்தியம் பிடிச்ச மனுஷன் உட்கார்ந்திருப்பதை கண்டபோது ஜனங்கள் பயந்தார்கள். And they saw he was in the right mind. அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். In other words, lesson we learned, beloved ones. Till we learn to sit at the feet of the Lord, we don't have the right mind, the mind of Christ. பிரியமானவர்களே, ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். இயேசுவின் பாதபடியில் நாம் உட்காரும் அளவும் நமக்கு செம்மையான தெளிந்த புத்தி நமக்கு இருக்கவே இருக்காது. All that you have in mind will be worry, care, anxiety and all the other burdens of life. உன்னுடைய மனதுக்குள் புகுந்து கொள்வதெல்லாம் கவலை, பாரம், திகில் நிறைந்த வருங்காலத்தை பற்றி தான் பயம், இவைகள் தான் இருந்து கொண்டிருக்கும். You are wasting your life in that way. நீ இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையை விரயமாக்கி கொண்டிருக்கிறாய். Don't be a madman of Gadara. கதரினா நாட்டில் இருக்கிற அந்த பைத்தியக்காரனை போல நீ இருந்து விடாதே. Come unto me, all ye that labor and heavy laden, I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். How many people, God's people, spend their lifetime like this madman running around, cutting himself, his soul, with all the burdens and sorrows. இவ்வளவாய் தேவனுடைய ஜனங்கள் இந்த பைத்தியம் முடித்த மனுஷனை போல இங்கும் அங்கும் ஓடி திரிந்து சரீரத்தை எல்லாம் காயப்படுத்தி பாரமும் கவலையும் நிறைந்தவர்களாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். All that you have got is worry and care. உனக்கு கடைசியாக கிடைப்பதெல்லாம் கவலையும் பாரமும் மாத்திரம்தான். Look at Mary. மரியாளை பார். Martha was complaining against her. மார்த்தாளோ இவளை குறித்து புகார் செய்து கொண்டிருக்கிறார். Martha was finding fault with Mary. மார்த்தாள் இந்த மரியாளிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறார். Because she was sitting, Mary was sitting at the feet of Jesus. ஏனென்றால் இந்த மரியாளோ இயேசுவின் பாதத்தண்டையிலே உட்கார்ந்திருக்கிறாள். Mary kept quiet. மரியாள் அமைதியாக இருந்தாள். Mary did not answer back to Martha. மரியாள் உடனே மறுமொழியாக மார்த்தாளிடத்தில் பேசவில்லை. Mary did not defend herself. மரியாள் தனக்கு இந்த விஷயத்தில் தற்காக்கவும் இல்லை. Mary did not justify herself. இந்த மரியாள் தன்னை நீதிகரிக்கவும் இல்லை. But Jesus took up her cause. இவளுடைய விஷயத்தை இயேசு பொறுப்பெடுத்துக் கொண்டார். Jesus vindicated Mary. இந்த மரியாளின் நிமித்தம் இந்த இயேசு இடை தலையிட்டு பேசுகிறார். Jesus defended Mary. இந்த மரியாளுக்கு இயேசு தற்காக்கிறார். Jesus justified Mary. இந்த மரியாளை இயேசு நீதிகரிக்கிறார். Jesus exalted and honored Mary. இந்த மரியாளை இயேசு உயர்த்தி கனப்படுத்துகிறார். Like Mary, if we learn to sit at the feet of the Lord,
மரியாளை போல இயேசுவின் பாதத்தண்டில் உட்கார நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் God will fight our battles. கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை அவர் நடப்பிப்பார். No weapon that is formed against thee shall prosper. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். Every tongue that riseth against thee thou shalt condemn. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். And this is the heritage of the servants of the Lord, and their righteousness is of me. இவர் தேவனுடைய ஊழியக்காரனுடைய நீதியாக இருக்கிறது. இது அவர் இந்த நீதி என்னால் உண்டாயிருக்கிறது வாசிக்கிறோம். If Mary had not been sitting at the feet of Jesus and hearing his word, மரியாள் இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்ந்து அப்படி வார்த்தையை கேட்காதிருந்தால், Mary could have been defending and getting angry with Martha, and there could have been a heated exchange. மரியாள் உடனே இந்த சூழலை குறித்து எழும்பி மாத்தாரோடு பேசியிருக்க மிகவும் கோபமுள்ளதான சம்பாஷணையாக அது முடிந்திருக்கும். Dear children of God, how many times we try to defend and justify ourselves because we have not chosen the good part to sit at the feet of the Lord and hear His word. கர்த்தருடைய பாதத்தண்டையிலே உட்கார்ந்திருந்து அப்படி வார்த்தையே கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளாதபடினா எத்தனை முறை நம்மை நாமே தற்காத்து இவ்விதமாக கோபமாய் பேசியிருக்கிறோம். There is a difference from receiving His word and God sending His word. அவருடைய வார்த்தையை போய் பெற்றுக் கொள்வதற்கும் தேவனே வார்த்தையை அனுப்புவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. Here Mary sat at the feet of the Lord and received His word. இங்கு மரியாள் இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்ந்து அப்படி வார்த்தையை பெற்றுக் கொண்டாள். And we read also in Psalm 68:11, the Lord gave the word. 68ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் வசனத்தை தந்தார் என்று வாசிக்கிறோம். And in Deuteronomy 33:3 we read, all the saints sit at His feet and receive His word from Him. யுவாகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அப்படி பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படி பாதத்தில் இருந்து அப்படி வார்த்தையை கேட்டு பெற்றுக் கொள்கிறார்கள் வாசிக்கிறோம். So there is a vast difference between receiving the word from Him and God sending His word. அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்கும் தேவன் தன்னுடைய வசனத்தை நம்மை நோக்கி அனுப்புவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. Receiving the word means we sit at the feet of the Lord, looking to the face, seeking the face of God. இந்த வார்த்தையை பெற்றுக் கொள்வதென்றால் இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்ந்து அப்படி முகத்தையே தரிசித்து அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வது. But in Psalm 107 verse 20 we read, He sent His word and healed them and delivered them from their destruction. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் வாசிக்கிறோம். Oh, He is sending His word. That means you are far away from God. You are about to be destroyed. God is sending the word and delivering you from your destruction. அவர் வார்த்தையை அனுப்புகிறார் என்றால் அதன் அர்த்தம் நீ ஏற்கனவே தேவனை விட்டு தூர விலகி இருக்கிறாய். நீ இருக்கிற இடமோ அழிவு நாசத்துக்கு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை விடுவிக்க முடியாத இவரோ இங்கிருந்து தம்முடைய வசனத்தை எடுத்தவர் உன்னை அனுப்புகிறார் என்று அர்த்தம். He sent His word and delivered them from their destruction. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். If today you are far away from God, இன்றைக்கு நீ தேவனை விட்டு தூர விலகி இருக்கிறாய். come close to Him. அவர் அண்டையில் நெருங்கி வா. In two ways you can receive the word. இரண்டு விதத்தில் தேவனுடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ள இயலும். You can receive the word as you sit at His feet. அவருடைய பாதத்திலே உட்கார்ந்தவர்களாக நீ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இயலும். You live far away from God, then He may send His word to deliver you from destruction and to heal your soul, spirit and body. நீயோ தேவனை விட்டு தூர விலகி இருந்து கொண்டிருக்கலாம். அழிவு நாசத்தை நோக்கி இருக்கும்போது உன்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை விடுவிக்கும்படி அவரே தன்னுடைய வசனத்தை எடுத்து உன்னை நோக்கி அனுப்பக்கூடிய இடத்திலும் இருக்கலாம். That is not the best in life. வாழ்க்கையில் சிறந்தது அது அல்ல. Yes, you may be today far away from God and you are on the verge of destruction and perdition. இன்றைக்கு தேவனை விட்டு தூர விலகி அழிவு நாசம் இவைகளின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கலாம். Come and take the Mary chosen part. வா, மரியாள் எந்த பங்கை தெரிந்து கொண்டாலோ அதையே உனக்கு நீ தெரிந்து கொள்ள.
That is the only one thing will remain in eternity. All other things, your wealth and your health, your friends, your family, all will be taken away one day when you die. But this one thing that Mary chose cannot be taken away by anyone. உன்னுடைய ஆஸ்தி, சொத்து, பணம், உன்னுடைய நண்பர்கள், இவைகள் எல்லாம் ஒரு நாள் நீ மறைக்கும் போது உன்னை விட்டு அப்படியே எடுக்கப்பட்டு போய்விடும். ஆனால் இந்த மரியாள் தெரிந்து கொண்டாலே இந்த நல்ல பங்கு, அது நித்தியமளவும், அது உன்னை விட்டு எடுபடாத பங்காய் உன்னோடு விட இருக்கும். As I mentioned earlier, in 3 places we read Mary of Bethany, and all the 3 places she is at the feet of Jesus. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பெத்தானியாவின் மரியாளோ, இவள் 3 இடத்தில் இவளை பற்றி வாசிக்கிறோம். அந்த 3 இடத்திலும் இவளோ இயேசுவின் பாதத்தண்டையிலே தான் இருக்கிறாள். First we read here in Luke chapter 10, already we read the portion. லூகாஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் முதலாவது நாம் ஏற்கனவே வாசித்த பகுதி இருக்கிறது. There the Lord vindicated Mary. இங்கு justified or honored Mary. இங்கு மரியாளை தேவனே நீதிகரித்து கனப்படுத்துகிறார். And there we learn the secret. How can we live a life free from worries, free from troubles, free from all the cares of this world? கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள், இந்த உலகத்தினுடைய பாரத்திலிருந்து எப்படி விடுதலையாக்கப்பட்டதான வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற ரகசியத்தை இந்த இடத்தில் கற்றுக்கொள்கிறோம். We must learn to spend quality time at the feet of Jesus. இயேசுவின் பாதத்தண்டையிலே போய் தரம் நிறைந்த நேரத்தை அவிதமாகவே செலவு பண்ண வேண்டும். And second time we read in John chapter 11, after Lazarus died, Mary fell at the feet of Jesus. இரண்டாவது இடமாக நான் வாசிக்கிறது, லாசரு மரித்த பிற்பாடு இந்த மரியாளோ இயேசுவின் பாதத்திலே விழுந்து கிடந்தாள். And look at that. Although Martha spoke, loved Jesus, but we don't see any place Martha was at the feet of Jesus. மார்த்தாள் இயேசுவை நேசித்திருந்தால் கூட எந்த இடத்திலும் மார்த்தாள் இயேசுவின் பாதத்தில் இருந்தால் என்று நான் வாசிக்கிறதே இல்லை. But what is the difference here in Mary and Martha? இங்கு மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்ன? In John chapter 11 verse 32 we read, when Mary was come where Jesus was and saw him, she fell down at his feet, saying unto him, Lord, if thou hadst been here, my brother had not died. யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவள் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொன்னார். Look at more or less the same words Martha also spoke to Jesus. But when Martha spoke, she didn't fall at the feet of Jesus and speak that. பாருங்கள், மார்த்தாள் கூட இது கொப்பான வார்த்தைகளை தான் பேசுகிறாள். ஆனால் இந்த இயேசு அண்டையில் மார்த்தாள் பாதத்தில் விழவில்லை, இந்த மரியாளோ விழுந்து என்று வாசிக்கிறோம். John 11:21 says, Then said Martha unto Jesus, Lord, if thou hadst been here, my brother had not died. 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். So Jesus, Martha and Mary both spoke the same thing the same day to Jesus. மார்த்தாளும் மரியாளும் ஒரே காரியத்தை ஒரே நாளிலே இயேசுவிடத்தில் சொன்னார்கள். But what was the difference? வித்தியாசம் என்ன? Mary fell at the feet of Jesus and spoke those words. Those words had power to raise Lazarus out of the tomb. மரியாளோ இயேசுவின் பாதத்திலே விழுந்தவளாகவே அந்த வார்த்தையை பேசினாள். செத்து போன கல்லறைக்குள் இருந்த லாசருவை வெளியே எடுத்துக் கொள்ளும்படியாக இயேசு இந்த சத்தியம் உண்டாக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்து விட்டது. Beloved ones, some of your family members may be dead like Lazarus, spiritually dead. Maybe sinners or backsliders, in a dead state they may be. ஒருவேளை பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக செத்து போன இந்த லாசருவை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்த ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கலாம். And those sisters told, my brother, our brother is stinking. என்னுடைய சகோதரன் இப்பொழுது நாறுகிறானே என்று அந்த சகோதரி சொல்கிறார்கள்.
Maybe your brother may be stinking, his life may be stinking. ஒருவேளை உன் சகோதரனுடைய வாழ்க்கை நாரி கொண்டிருக்கக்கூடியதான வாழ்க்கையா இருக்கலாம். Maybe your life may be stinking, spiritually dead, and your life in spiritual state in a tomb. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவன் கூட செத்து உன்னுடைய ஆவிக்குரிய நிலவரத்தில் நீ நாறிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். But as Mary fell at the feet of Jesus, things changed. மரியாள் இயேசுவின் பாதத்தண்டில் விழுந்த போது சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிற்று. And the Lord was able to raise Lazarus out of the tomb to be a living testimony. இந்த கல்லறைக்குள் இருந்து இந்த லாசருவை எழுப்பி ஜீவனுள்ள சாட்சியாக தேவன் கொண்டு வர முடிந்தது. Dear child of God, today the Lord is challenging us. Are you going to choose the best part in your life? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரே உன்னை பார்த்து சவால் விட்டு சொல்கிறார். உன் வாழ்க்கையில நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்ள போகிறாயா? Do you know what is the best way to spend the rest of your life? உன்னுடைய வாழ்க்கையில் மிச்சமாக இருக்கிறது மீதி வாழ்வு, இதை செலவழிக்க சிறந்த வழி உனக்கு தெரியுமா? A life that is not spent at the feet of Jesus is a wasted life. இயேசுவின் பாதத்திலே செலவழிக்கப்படாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் அது வீணான ஒரு வாழ்க்கை. A life that is not spent in the service of Jesus is a wasted life. இயேசுவின் சேவையிலே செலுத்தப்படாத ஒரு வாழ்க்கை வீணான வாழ்க்கை. You are spending, rather you are wasting your precious life. சொல்ல வேண்டும் என்றால் அப்படி இருந்தால் உன்னை விளையேற பெற்றதான வாழ்க்கையை எடுத்து நீயோ வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய். Your life is very precious to God. உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு மிகவும் விளையாட பெற்றது. It may be only a short time may be left. ஒருவேளை இன்னும் கொஞ்ச காலம்தான் எஞ்சி இருக்கலாம். Why don't you choose what Mary chose, which cannot be taken away from her? தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாலே அதே பங்கை ஏன் நீயும் தெரிந்து கொள்ளக்கூடாது? Oh, Jesus is waiting to speak to us. இயேசுக்கு நம்மிடத்தில் பேசும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறார். Every day he wants to speak to us. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மிடத்திலிருந்து பேசும்படி வாஞ்சிக்கிறார். He wants to speak to us more than we want to speak to him. நாம் அவர் அண்டையில் போய் பேசும்படி வாஞ்சிப்பதை காட்டிலும் மிகவும் அதிகமாக அவர் நம்மிடத்தில் பேசும்படி வாஞ்சிக்கிறார். I believe in heaven he will be speaking to us more than we speak to him. நான் நினைக்கிறேன் பரலோகத்துல நம்ம அவரிடத்தில் பேசுவதை காட்டிலும் அவர் நம்மகிட்ட பேசிட்டே இருப்பது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். Because in heaven we will not have any questions to ask. All our questions will be automatically answered when we see the face of Jesus. ஏனென்றால் பரலோகத்துக்கு போன பிற்பாடு அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்கென்று நமக்கு ஒன்றுமே இருக்காது. ஏனென்றால் இயேசுவின் முகத்தை பார்த்த மாத்திரத்தில் நமக்குண்டான கேள்விகள் எல்லாம் அப்படியே மறைந்துவிடும். I believe in heaven the Lord will be speaking more to us and we will be speaking less. நான் நினைக்கிறேன் பரலோகத்தில் நாம் தேவனோடு பேசுவதை காட்டிலும் அதிகமாய் நம்முடைய தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருப்பார். Beloved ones, do you want heaven on earth? பிரியமானவர்களே, இதே பூமியில உங்களுக்கு பரலோகம் வேணுமா? He wants to speak to us more than we want to speak to him. நாம் அவரிடத்தில் போய் பேசுவதை காட்டிலும் அவர் நம்மிடத்தில் அதிகமாகவே வந்து பேசிட்டு இருக்க வாஞ்சிக்கிறார். He wants to speak so many things to us. அவர் நம்மிடத்தில் வந்து அநேக காரியங்களை பேசும்படி வாஞ்சிக்கிறார். But we don't want to sit at his feet and to listen to his word. நமக்கோ அவருடைய பாதத்தண்டையிலே போய் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு மனமோ இல்லை. Many of us don't have time to sit at the feet of the Lord. நம்மில் அநேகருக்கு தேவனுடைய பாதத்தில் அண்டையில் போய் உட்கார்வதற்கு நேரமே கிடையாது. Beloved ones, don't be like the man of Gadara. He had no time to sit, but he had time for all other things. பிரியமானவர்களே, கதரைனா நாட்டில் உள்ள பைத்தியக்காரனை போல இருக்க வேண்டாம். அவனுக்கோ மற்ற எல்லாவற்றுக்கும் நேரம் இருந்ததே வழியே இயேசுவின் பாதத்தண்டையில் போய் உட்கார நேரம் இல்லை. When Mary poured the ointment at the feet of Jesus, மரியாள் இந்த தைலத்தை எடுத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றின போது why did she broke the box and
poured the ointment at the feet of Jesus. இயேசுவின் பாதத்தண்டையில் போய் இவள் ஏன் அந்த புட்டியை உடைத்து அந்த பாதத்தில் ஊற்றினாள்? There were mainly two reasons. முக்கியமா 2 காரணங்கள் இருக்கும். If Mary had opened the cork of the bottle and poured, maybe in the neck of the bottle some fragrant ointment may remain there. She did not want a drop of ointment to be retained for herself in the bottle, or the last drop also to be poured for Jesus. இந்த மரியாள் போய் அந்த புட்டியினுடைய மூடியை மெதுவாக திறந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றியிருப்பார் என்றால், ஒருவேளை அதனுடைய கழுத்து பக்கத்தில் அல்லது உள்ளே ஒரு சொட்டாயிரம் அந்த தைலம் கொஞ்சம் தங்கி இருக்கக்கூடும். ஆனால் இவ்வளோ ஒரு சொட்டு தைலம் கூட தனக்கென்று வைக்காதபடி முழுமையாக அத்தனையுமே இயேசுவின் பாதத்தில் ஊற்றிவிடும்படியாக வாஞ்சித்து விட்டார். Beloved ones, we must pour the last drop of our love only for Jesus and no for nobody else, for nothing else. பிரியமானவர்களே, நமக்குள் இருக்கிறதான அன்பின் கடைசி சொட்டை கூட இயேசுவுக்கு மாத்திரம்தான், வேறு ஒருவருக்குமே வேதாந்தி அவருக்கே ஊற்றிவிட வேண்டும். Keep your love pure. உடைய அன்பை தூய்மையாய் வைத்துக்கொள். Let it not be defiled anything of the vanities and the pleasures and sin of the world. உலகத்தின் மாயம், உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள், பாவங்கள் எதுவும் அதை எந்த விதத்தில் எடுத்துவிட வேண்டாம். Keep your love pure. உன்னுடைய அன்பை பரிசுத்தமாய் வைத்துக்கொள். Because that love has to be poured at the feet of Jesus without retaining even a drop for us. ஏனென்றால் அந்த அன்புதான் ஒரு சொட்டு கூட திரும்பி என்று உனக்கென்று எடுத்துக் கொள்ளாதபடிக்கு முழுவதையுமே இயேசுவின் பாதத்திலே ஊற்றிவிடப்பட வேண்டியதாக இருக்கிறது. Jesus, He gave the last drop of blood in love for us. இயேசு நம்மால் அவர் கொண்ட அன்பின் நிமித்தமாக கடைசி சொட்டு இரத்தத்தை கூட அவர் ஊற்றிவிட்டார். And what is the second reason why she brought that precious alabaster box at the feet of Jesus? இயேசுவின் பாதத்திலே இந்த விலையேற பெற்றதான நலதம் என்கிற தைலப்புட்டியை அவள் ஏன் உடைத்தாள்? இரண்டாவது காரணம் என்ன? Already told you one meaning of the alabaster box is our lamb. அந்த நலதம் என்கிறதான தைலப்புட்டி நம்முடைய ஜீவியம் தான் என்று ஏற்கனவே நான் சொன்னேன். And she broke it and poured at the feet of Jesus so that that alabaster box may not be used for anything else, for anyone else, but only for Jesus. அந்த தைலப்புட்டி அவள் உடைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இனிமேல் இந்த தைலப்புட்டி வேறு எதுவுக்குமே உபயோகப்படுத்தப்படக்கூடாது, இயேசுக்கு மாத்திரமே உபயோகப்பட்டு அப்படியே முடியட்டும். Your life is a precious alabaster box. உன்னுடைய ஜீவியம் விலையேறப்பட்டதான தைலப்புட்டியாக இருக்கிறது. Let it be filled with that heavenly love, pure love. அது பரலோக தூய்மையான அன்பினாலே நிரப்பப்படட்டும். And bring it to the feet of Jesus. இயேசுவின் பாதத்தண்டையில் அதை கொண்டு வா. It was very precious ointment. அது மிகவும் விலையேறப்பட்ட தைலம். Then one man called Judas Iscariot, he got very annoyed. யூதாஸ் காரியத் என்கிறான் ஒரு மனுஷன் இருந்தான். அவனோ மிகவும் இதை கண்டு கோபப்பட்டான். Why this waste of ointment made? ஏன் இந்த தைலத்தை இப்படி வீணாக்கணும்? Immediately again Jesus defended Mary once again. மறுபடியும் இயேசு மரியாள் நிமித்தமாக அவர் பேசுகிறார். Again Jesus justified Mary. மறுபடியும் இயேசு இந்த மரியாளை நீதிகரிக்கிறார். Again Jesus exalted and honored Mary. மறுபடியும் இயேசுவே இந்த மரியாளை உயர்த்தி கனப்படுத்துகிறார். Those who sit at the feet of the Lord, beloved ones, the Lord will justify, exalt and honor them. கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர்களை ஆண்டவரே தற்காத்து அவர்களுக்காக பேசி நீதிகரித்து அவர்களை உயர்த்தி கனப்படுத்துவார். And what did Jesus say? இயேசு சொன்னது என்ன? Let her alone, against the day of my burial she had done this. அவளுக்கு ஒன்று செய்யாதே, என்னுடைய மரண அடக்க நாளுக்கு இதை செய்தால் சொல்கிறார். Do you know what happened after the burial of Jesus? இயேசுவுடைய அடக்கத்துக்கு பாடு நடந்தது உங்களுக்கு தெரியுமா? Some women went with ointment and spikenard and all to embalm Jesus, but it was too late. Jesus was resurrected. இயேசுவுடைய சரீரத்தை
கெட்டு போகாமல் அப்படியே பாதுகாக்கும்படியாக சில தைலத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய செத்த சரீரத்தை தைலத்தினால் ஊட்டும்படியாக சென்றார்கள். ஆனால் அதற்கு முன்பாக இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். Mary of Bethany didn't go there. பெத்தானியாவின் மேரி மரியாள் போகவில்லை. Mary did this for the Lord's burial. மரியாளோ இதை கர்த்தருடைய அடக்கத்துக்கு செய்தார். Precious ointment was used for her burial, for his burial. இந்த வெளியிடப்பட்ட அந்த தைலம் அவருடைய அடக்கத்துக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. She was the only privileged woman for that for burial of Jesus. Her ointment was used. இயேசுவின் சரீர அடக்கத்துக்கு இவளுடைய தைலம் உபயோகப்படுத்தப்படும்படியாக ஸ்திரீகளிலே வெளியிடப்பட்டவள் இவள். In a symbolic way, it was used for burial, as Jesus told. இது ஒரு நிழலாட்டமாக ஒப்பனையாக இயேசுடைய அடக்கத்துக்கு இது கொடுக்கப்படுகிறதாக இயேசு சொன்னார். There might have been many people who may have better ointment than Mary had there. அந்த இடத்திலே அந்த நாட்டிலே மரியாள் வைத்திருந்ததான தைலத்தை காட்டிலும் சிறந்த தைலத்தை நிறைய பேர் வைத்திருக்க கூடும். They might have told, oh, if I had known it was for the burial of Jesus, I could have used my ointment, but it was too late. அவங்க ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், இயேசுடைய அடக்கத்துக்காக இந்த தைலம் விதமாக இருக்கும் என்று கருதப்படும் என்றால் நான் கொடுத்திருப்பேனே நான் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுவோ தாமதமாயிற்று. It was too late for those people. They didn't know that Mary had done for the Lord's burial. மரியாள் இந்த ஆண்டவருடைய அடக்கத்துக்காக இதை செய்தால் என்பது அது விஷயம் மற்றவர்கள் அறிந்து அதை முந்திக் கொள்வதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. When you bring your life, alabaster box at the feet of Jesus, உங்களுடைய ஜீவியமாகிய இந்த தைல புட்டியை இயேசுவண்டையில் கொண்டு வரும்போது, and you break it and dedicate it and pour out the pure love only for him, அதை பிரதிஷ்டை பண்ணி அதை உடைத்து உடைய சுத்தமான அன்பை அவருக்கு மாத்திரம் ஊற்றும் போது, then fragrance will be diffused all over. அப்பொழுது எல்லா இடத்திலும் வாசனை பரவும். Many will come to know Jesus because of that. அது நிமித்தம் அநேகர் இயேசுவை அறிய வருவார்கள். And Judas told, why was this waste of the ointment made? யூதாசோ இந்த தைலத்தை ஏன் இப்படி வீணாக்க வேண்டும் என்று பேசுகிறார். Beloved ones, nothing given to Jesus in love will ever be a waste. பிரியமானவர்களே, இயேசுவுக்கு அன்பினால் நிறைந்து கொடுக்கப்படுகிறது எதுவாக இருக்கட்டும் அது வீணே அல்ல. In fact, that is the best way, the meaningful way to spend our precious life. சொல்ல போனால் நம்முடைய வெளியிடப்பட்டதான வாழ்க்கையை எடுத்து செலவழிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சால சிறந்த வழி அதுதான். That wicked man criticized, Judas criticized, why this waste woman? ஏன் இந்த ஸ்திரியானவள் இதை வீணாக்க வேண்டும் என்று அந்த துன்மார்க்கமான யூதாஸ் விதமாக சொன்னார். Yes, even now when a brother or a sister is dedicating to serve God, to love God and follow God and consecrate their life, so many people say, why are you wasting your life going to the faith home? இன்றைக்கு கூட ஒரு சகோதரனோ சகோதரியோ தன் வாழ்க்கையை அப்படி எடுத்து அர்ப்பணித்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சேவை அர்ப்பணிக்கும் போது ஜனங்களோ அவர்களை பார்த்து ஏன்னா ஓ வாழ்க்கை கெடுத்துக்கிறியோ வீணாக்குறியோ என்று பேசுகிறார்கள். Why are you wasting your life? ஏன் உன்னுடைய ஜீவியத்தை நீ வீணாக்குகிறாய்? They say, why you are consecrating your life? ஏன் உன்னுடைய வாழ்க்கையை நீ பிரதிஷ்டை பண்ணுகிறாய் என்று சொல்கிறார். Oh, what a waste it is. எவ்வளவு பெரிய வீண் என்று சொல்கிறார். Yes, Judas also told it, he thought it was a waste. யூதாசும் இப்படித்தான் சொன்னார், அவன் யோசித்ததும் அப்படித்தான். But the word waste, the original is the perdition also on the waste. The same word is used in the Bible. வீணாக்குதல் என்று சொல்கிற அந்த வார்த்தை கெட்டவன் கேட்டின் மகன் உபயோகப்படுத்தப்படுகிறது. Judas, in fact, he was called the son of perdition. யூதாசும் கூட கேட்டின் மகன் தான் என்று அறியப்பட்டார். And that word son of perdition, same word is used, son of waste. கேட்டின் மகன் என்கிறதான இதே உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் வீண் என்கிற வார்த்தைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. Beloved ones, in fact, it was not Mary of Bethany wasted the life, but it was the son of waste, Judas, wasted his life. பிரியமானவர்களே, பெத்தானியாவின் மரியாள் தன்னுடைய வாழ்க்கை வீணாக்கவில்லை. இந்த கேட்டின்